யாரோ அவர் யாரையா பார்த்துருவா யாரோ அறிவாது போல தனிக்கு தோன்றடியா அறிவாது போல தனிக்கு தோன்றடியா யாதவா பகவானே என் தங்கியாக சுபத்ரா தேவி இருக்கான்னு பார்த்து வந்தியா? சுபத்திரை வந்திருக்கா என்ன பாரு. வந்திருந்தா உங்க அண்ணன் கோபாலக்கண்ணன் வந்திருக்கிறான்னு ஒரு வார்த்தை சொல்லி என்னதான் பண்ணுறது சொல்றேன் நீங்க அப்படி நில்லுங்க. நான் சொல்றேன் ஏம்மா உங்க அண்ணன் ஆமா கோபால கண்ணன் என் கூட பிறந்த அண்ணன்டா. உங்க கூட பிறந்த அண்ணன் எங்க அண்ணன் தான்டா. உங்க அண்ணன் எப்படி மைக் வாங்க போற மாதிரிடா. உங்க அண்ணன் கோபால கண்ணன் ஆமா உங்களை தேடி வந்திருக்கார். ஒரு நாள் இல்லாத அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கிறாரா? ஐயோ சமாதானம் போடுறா. இப்படி போட்டுறேன் ஓ அண்ணா உட்கார்னா என்ன மரியாதை இருக்காது வாட்டமா நடக்கும் சாமி. இனிமேல் தானே வாட்டமா வாங்குறது. அந்த பஞ்சாயுத விளக்கோ அந்த பஞ்சாயுத விளக்கோ அந்த பாதார மேல் பள்ளி கொண்டே அண்ணா பஞ்சாயுத விளங்கு அண்ணா பாம்பிட மேல் பள்ளி கொண்டு அண்ணா அஜாதே அஜாத பஞ்சவரை அண்ணாதரித்த என்னவையாம் அஞ்சாத பஞ்சவரை ஆதரிக்கும் எந்த மையா அண்ணன் நஞ்சையா நஞ்சையும் அமர்தமாய் உண்ண அன்னையால நெற்குமை தூணரே அண்ணா நஞ்சை அமர்தம் உண்டல் நலனற்கு மைத்தூணரே அண்ண வந்தால் குழலியாளோ அண்ண வந்தால் குழலியாளோ அண்ண வந்தாடி பலமணித்தே சருணா தங்களுடைய பாலாறு தங்களுக்கு இந்த தங்கையாகிய சுமத்ராண்ணா என் கூட பிறந்த கோபால கண்ணா உன்னுடைய பாதத்துக்கு வந்தங்கை அப்பு பிறந்தவு வாய்ப்பு தேய்வு ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்பளாதிகளை மனதாரத்தோட கொண்டு வந்து தங்களுடைய பாதத்துல காணிக்கையா செலுத்தி கொடான கோடி வணக்கம்னா Bye.
தங்கச்சி இந்த அண்ணாருடைய பாகத்தை வெளித்த பண்ணினால் என்றென்றைக்கும் உன் பொட்டு கழியாமல் உன் பூ பாடாமல் நிறமங்கடி இருப்பைன்னு உனக்கு வரமானது இருக்கு. அண்ணா இந்த தங்கையாகிய சுபத்திரியை பார்த்து வாழ்வீர் 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 என்று வர கொடுத்த அங்கே என்ன கொடுத்திருக்கிறேன்? ஆமா அங்கே என்ன கொடுத்திருக்கிறேன்? அங்கே என்ன பாட்டு கிட்ட பின்னாடி பாடு அங்க சாலி மேல அண்ணா இந்த தங்கையாகிய சுபத்திரியை பார்த்து வாழ்வீர் வாழ்வீர் வர கொடுத்து கொஞ்சமெல்லாம் புரித்திரு சந்தோஷமா இருக்கும் போது அண்ணாரிடத்துல ஒரே ஒரு வார்த்தை ஆசையா கேட்கணும். என்னமா கேட்க போற அண்ணா? எவ்வளவோ இதனால வரைக்கும் பாண்டவர்களுக்கு எவ்வளவோ சகாமி செய்தி உனக்கு மூட்டை தூக்கியே என் தலை சொட்ட வந்தது ஒன்னதான். ஏமா ஒரு தங்கச்சி எனக்கு இருப்பது நான் இல்லன்னா நீ உயிர் வாழ முடியுமாம்மா? அண்ணா நான் அதை சொல்ல கிடையாது. இந்த தங்கையா ஆகிய சுபத்திரியை தேடி ஆமா அண்ணா ஏமா ஒரு நாள் இல்லாமல் இது ஆளுகுந்தி பட்டணத்துக்கு தேதி அண்ணா என்னம்மா கேக்குற? ஒரு நாள் இல்லாத அழகுந்தி பட்டணம் தேடி வந்தியா? அது மட்டும் கிடையாது. நீ எப்பொழுது வந்தாலும் உன் முகத்தை பார்த்தால் சத்தாமரை புஷ்பம் முகமானது முகமாடி இருப்பது என்ன? அண்ணாரே எங்கள் அண்ணாரே முகமாடி இருப்பது என்ன? எங்கள் அண்ணாரே எங்கள் அண்ணாரே என்ன கேக்குறீங்க அண்ணங்கிட்ட? என்னுடைய பட்டணத்துக்கு ஆனகுந்தி பட்டணத்துக்கு எப்ப வந்தாலும் சிரிச்ச முகத்தோட வருவேன். முகம் எல்லாம் சுவர் வெற்றி ஒரு விதமா வந்திருக்கிறீங்க. அதான் என்னன்னு கேக்குறேன். ஏமா அத்தப்பிள்ளையாக யுவராஜால பாத்து போலன்னு வந்தேன். ஆட அப்படி வந்த வயல ஒண்ணு ஓடிட்டு ஒன்னு பாத்து போம்னு வந்தேன். அட வந்தன ஒரு அண்ணன் உன் வீட்டுக்கு தானே வந்திருக்கிறேன். அட ஒரு சொம்பு தண்ணி குடும்பம் விட்டு போய் அண்ணன் நான் பார்த்தேன் பாத்தியா? ஆமா அந்த பூரிப்பு அந்த சந்தோஷம் சந்தோஷம் கையும் ஓடல. ஆமா நீ கொடுக்குறதுல தண்ணி தான். இந்த தண்ணி நல்லா சாப்பிட வேணுமையானால் நான் கேட்கிற பொருள் நீ தடைன்னு தர. அண்ணா யாரண்ணா ஒன்ன பங்கமா பேசியது? அப்பேற்பட்ட பங்கப்படுத்த உன்னிடத்திலே உன் மைத்திரன் வீர தீரமுள்ள காண்டிபட்டு இருக்கும்போது ஏன்னா பயப்படுற? ஏம்மா நான் அதுக்கு மேல பயந்து நான் இங்க வரல. ஐயோ நம்ம உயிர் போயிடுமே ஒருத்தன் அடிச்சிடுவானே அப்படின்னு நான் இங்க வரல. நான் பயந்து நான் இங்க வர்ற ஆள் இல்லை. அண்ணா அண்ணா இது வெண்ண அண்ணா இது எனக்கு புண்ணாகுதே மரமு மரண
செஞ்சல என்ன தேடி வந்திருக்கிறீ உலகமெல்லாம் தோன்றிருக்கக்கூடிய காரணம் என்னன்னாலே நான் சொல்ல வேண்டுமையானால் வயிறு ஆகாம இருக்குது கீழே பூமாதேவி இருக்கு என் மீது சாட்சியா ஒரு சாட்சி கொஞ்சம் மேல ஸ்டாப் பண்ணுப்பா. பூமாதேவி என் மீது சாட்சியா நான் இங்க வந்த சேதி உங்ககிட்ட சொல்லணும்னா எனக்கு சத்தியம் செய்து கொடு நான் சொல்றேன் பிரபு. சத்தியமா? ஆமா எனக்கு ஒரு சத்தியம் கொடுத்தீங்கன்னா நான் சொல்றேன். ஏப்பி விடுறா எப்படி போ நான் என்ன பண்றது போடுறா தண்ணி மேல ஸ்டாப் பண்றா. வந்த விஷயத்தை சொல்லணும்னா எனக்கு ஒரு சத்தியம் கொடுத்தீங்கன்னா என்ன தங்கச்சிக்கிட்ட உனக்கு என்ன நம்ம சந்தேகம் இல்ல இருந்தாலும் என் மனம் தெரிஞ்சது உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கறத ஒரு சத்தியம் கொடுத்தா நான் சொல்லிட்டு போடுறேன். இல்லன்னா சரி நான் வீடு நாம என் தவிச்ச பார்த்தேன் நான் வரேன். அண்ணா நீ போனாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல இல்ல உனக்கு வந்து அண்ணன் வேணும் தங்கச்சி வேணும்னு இந்த உறவு முறைக்காக நீ வந்த தங்கச்சி வீட்டுல வந்தா தங்கச்சி வீட்டுல எப்பவுமே எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு போவேன். ஆமா இல்லன்னு சொல்ல கிடையாது. இல்ல இன்னைக்கு முகம் ஒரு வாட்டமா இருக்கு என்ன காரணம்? சரி எங்க அன்னைக்கு உனக்கு சண்டையா? லட்சுமிக்கு எனக்கும் சண்டை. அது என்னைக்குமே சண்டை என்னைக்கு சண்டை செய்திருக்கிறோம். அப்புறம் என்னன்னா இல்ல அப்புறம் ஏன் சத்தியம் கேக்குற? எனக்கு ஒரு சத்தியம் கொடுத்தா நான் சொல்லிட்டு போடுறேன். எப்படி சத்தியம் கொடுக்கணும்? வைராகம் இருக்கிறது. ஆமா கீழே பூமாதேவி இருக்கிறது. எங்க அண்ணன் ஒன் மீது சாட்சியா சாட்சியா நான் என்ன நீ சொல்ல வரியோ அதை தடையின்னு தருகன்னு சத்தியம் கொடுத்தா நான் வாங்கிட்டு போயிடுவேன். எது கேட்டாலும் தரன்னு சத்தியம் செய்யணுமா? ஆமா நான் என்னட்ட என்ன பண்ணிட்டு நான் கேட்க போறேன். ஓ ஆகாய வரிய பூமாதேவி சாட்சி எங்க அண்ணன் மேல கோபால கண்ணன் மேல சத்தியமா எது கேட்டாலும் தரன்னு சத்தியம் கேக்குறாரு. ஆமா அப்படி என்ன அந்த தங்கச்சி மேல ஒரு நம்பிக்கை இல்லாத என்னோட சத்தியம் கேட்குறேன். அதான் அவங்க பொண்டாட்டி பால்கள் நின்று இருக்கோம். யாருக்கு தெரியும்? பால் நின்று ஒம்மாள் எடுத்து கொண்டு விடு. அப்புறம் இங்க நின்று போச்சுன்னா என்கிட்ட வந்து சத்தியம் கேக்குறா. ஐடியா எப்படான்னு கேட்டாக்கா பால் வருதுங்கிற மாதிரி. ஐடியாவா? அப்படி சொல்லு. என்னம்மா இந்த கதை அப்படியே கொஞ்சம் நிக்கிட்டோம். மிருகத்துக்கு 5 அறிவு. சொல்றது கேள்றா. மிருகத்துக்கு 5 அறிவு. அதுல ராஜாவா வாழ்ந்துதான் ஒரு சிங்கம் காட்டுல. என்ன வந்தது? ராஜாவா சிங்கம். அது என்ன பண்ணிச்சான்? நரி மற்ற கரடி இந்த மாதிரி மிருகம் எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சரி எனக்கு இன்னைக்கு பசியா இருக்கு எனக்கு சாப்பிடணும் எதாவது இப்ப கொண்டுகிட்டு வாங்கன்னு சொன்னிச்சான். கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ எல்லா மிருகமும் அலைஞ்சு பார்த்துட்டு ஒண்ணும் கிடைக்கல. நரி தந்திரமானது. நரியை கூப்பிட்டு ஏதாவது எனக்கு பசி வேணும் இன்னைக்கு ஏதாவது சாப்பிடணும். சரி நரி போனது நரி தந்திரம் உள்ளதாச்சா. காட்டுல ஒரு கழுதை நின்றுட்டு இருந்திருக்கு. அந்த கழுதை கிட்ட போய் மகாராஜா உன்னை சிங்கம் அண்ணன் உன்னை கூப்பிட்டு வர சொன்னாரு அப்படின்னு இருக்கு. சரி நான் வரல எதுக்கு என்ன அடிச்சு சாப்பிடுவான்னு கழுதை சொல்லிருக்குது. நீ வேற அவர் நம்ம மிருகத்துக்கெல்லாம் தலைவரா இருந்தாருல்ல. ஆமா அவரால வயசாகி போச்சான். தலைவர் பதிவு அவருக்கு தேவையில்லையா? அதனால இந்த தலைவர் பதிவு உனக்கு கொடுக்குறாங்களாம். உன்னை கூப்பிடுறாங்கன்னு இந்த கழுதையை கூப்பிட்டுருக்குது. நரி இந்த நரி தந்திரமா கூப்பிட்டு அந்த கழுதை என்ன பண்ணிச்சு? அறிவில்லாத கழுதை நமக்கு தலைவர் பதவி தான் கொடுக்குறான்ட்டு நேரா வந்திருக்குது. இந்த சிங்கம் கிட்ட வரும் லவுக்குன்னு பாஞ்சு பிடிச்சிருக்கு. இந்த காது ரெண்டும் கையோட பிச்சுக்கிட்டு வந்துருச்சான். பிச்சுட்டு வந்து திரும்பி அந்த கழுதை ஓடி போச்சு. இந்த நரி திரும்பி போயிட்டு கூப்பிடுறதுக்கு ஏன் ஓடியாந்துட்ட? உனக்கு தலைவர் பதவி நியமிச்சுக்கிட்டு இருக்க நீ அதுக்குள்ளே ஓடியான்ட்டு. ஐயோ அந்த சிங்கம் அண்ணன் எனக்கு பிடிச்சான். என் 2 காது வந்துருச்சு. இங்க காது இருந்தா உனக்கு மகுடம் சூட்ட முடியாது. உட்கார வைக்கணும் இல்ல, மகுடம் சூட்டணும் இல்ல. அதனாலதான் அந்த காதை அவர் பிச்சாரு. உன்னை திரும்பி கூப்பிட்டு வர சொன்னாரு. அப்படின்னு திரும்பி கூப்பிட்டுதான். திரும்பி போனது அந்த சிங்கம் கழுத போவோம். சிங்கம் பாஞ்சு பிடிச்சிருக்கு. வால் பிச்சுக்கிட்டு வந்தா திரும்பி அந்த கழுதை பயந்துட்டு ஓடுச்சு. அப்பதான் என்ன சொல்லிதான்? முதல்ல போன என் காதை பிச்சான், இப்ப போன என் வாழை பிச்சான். நான் வரலன்னு இருக்கு. பாரு சேர்ல உன்னை உட்கார வைக்கணும். வால் இருந்தா உட்கார வைக்க முடியாது. அதனாலதான் அண்ணன் கோபத்துல அதை பிச்சு விட்டாரு. சேர்ல உட்கார வச்சு உனக்கு மகுடத்தை சூட்ட போறாங்க வான்னு கொண்டு வந்தாரு. கொண்டுகிட்டு வந்த உடனே இந்த கழுதை வரவும் சிங்கம் அதை அடிச்சு கொண்டுடுச்சு. நரிக்கிட்ட கொடுத்து இத காட்டுல போயிட்டு அறுத்து இது மூளை தனியா ஈரல தனியா அது தனித்தனியா கொண்டுகிட்டு வாணிச்சான். சரி இது போனது அறுத்தது அந்த மூளையை மட்டும் அந்த நரி எடுத்து மீங்கிட்டு திரும்பி கொண்டாந்து நம்ம ஆமிசனும் கொடுத்துருக்கு சிங்கத்துக்கிட்ட. சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சிங்கம் என்ன கேட்டுச்சான்? எல்லாம் இருக்கு எங்க மூளை அன்னிச்சான். சரி அதுக்குதான் சொன்னிச்சான், இந்த கழுதைக்கு மூளை இருந்தா ஏன் உங்ககிட்ட வந்து அது மாட்டுது? ஆமா அது மூளையே இல்லைன்னு. அந்த மாதிரி கைதை ஜென்மத்துல பிறந்த நாய் நீ. ஆமா அண்ணா ஏமா தனிக்கு காகாய தனரிய சாட்சியாக
தங்கச்சி எனக்கு என்ன நீ பாதகமா நினைக்க போற இல்லையே. எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு மூட்டை தூக்கி வந்து கொடுத்து என் கொடுக்குற ஆளு தானே நான். பங்காளிக்கு பயந்து காட்டுல கிடக்கும்போது நம்ம தங்க வாடும் சொல்லி எனக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தியா? நீ எது கட்டாலும் தரேன் சொல்லு. சத்தியம். அப்பா நான் நினைச்ச காரியம் இன்னைக்கு வெற்றி. என் பக்கம் இன்னைக்கு வெற்றி. அப்பா என்ன என்னன்னா இல்ல நான் நினைச்சிட்டு வந்தேனே. நம்ம நினைச்சது ஜெயிச்சுட்டோம். என் காரியம் இந்த பக்கம் வெற்றி. உன் காரியம் தான் நீங்க ஜெயம். இந்த பிள்ளைகிட்ட நான் சத்தியம் வாங்கிட்டேன். வாங்கியாச்சு. நான் சொல்ல மீறுமா இனிமேட்டு முடியாது. நான் நினைச்சது காலையில் 5 மணிக்கலாம் கதம் போடுறது உறுதி இதுதான். இதுக்கு நான் சத்தியம் வாங்கிட்டேன். மெதுவா வாங்கியாச்சு. இனிமே வந்த விஷயத்தை நம்ம சொல்லணும். ஆடி 18 அடிக்கிறதா அடிக்க வேண்டியதான். அடிக்க வேண்டியதான். அடிச்சா இன்னைக்கு ஒரு கல்லுல 2 மாங்காய் வீணும். 2 மாங்காய். ஆமா முடிஞ்சா 3 மாங்காய் அடி அடிப்பேன். அண்ணா நான் இங்க வந்த எதுக்கு அண்ணா? அம்மா நேற்றுக்கு படி 2ஆம் நாள் சண்டை பிடிச்சு போச்சு. ஆமா பாண்டவர்களுக்கு அவர்களுக்கு நேத்து 12. நேற்றுக்கு படி 2ஆம் நாள் சண்டையில பாண்டவர்களுக்கு ஜெயம். பாண்டவர்களுக்கு ஜெயந்தான். ஆமா ஆனா விக்ராய தோணுடைய விருது குடியரசு பங்கப்படுத்தினா மாமனாகிய தருமன். ஆமா அதுக்கு தருமன் தோணது என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? என்ன சொன்னாரு? டே தருமா, என்ன ஒரு குரு வந்து பாரு அப்படிக்கு என்னுடைய விருது கூட எடுத்து என்ன பங்கப்படுத்தினா இல்லவா? இன்னைக்கு 12 போனா போத்து. நாளைக்கு நடக்க போற 14ஆம் நாள் சண்டையில் சரிசர்களை நான் போட்டுக்கிறது பூணூல் இல்ல வடக்கயிறு. அப்படி என்று துரோணாச்சாரி சபதம் போய் நட்டார். ஆமா இன்னைக்கு நடக்க போற 13 வந்து என்ன செய்யிருக்கிறான்னு தெரியுமா? என்ன? ஆனா நகுமுக சேனை சஞ்சை வளர்த்து வந்து நகுமுக சேனையாக அணிவகுத்து அர்ஜுனாவாடா சண்டைக்கு, பீமாவாடா சண்டைக்கு, நகுல சகாதேவாடா சண்டைக்குன்னு பலிபந்தமா கூப்பிட்டுருக்காங்க. 4 திசையிலும் 4 பேரும் சஞ்சய கர்த்தர்கள் நின்று கொண்டு பலிபந்தமாக சண்டைக்கு இழுக்கிறார்கள். இன்னைக்கு 4 திசைக்கு 4 பக்கம் போயிட்டா உங்க மாமாராக தருமரு தனியா இருப்பாரு. உயிர் போட மாட்டேங்குது. ஏன்னா நீ தான் இருக்கிற, நீ பக்கத்துல இருக்க கூடாதா? உன் புருஷனுக்கு ரதம் ஓட்டாள். நான் உங்க வீட்டுக்காரருக்கு ரதம் ஓட்டுறவர் வருதாமா? இல்ல நான் இல்ல அவன் என்ன பண்ணுவான்? அதுக்கு என்ன செய்ய சொல்ற? இப்ப இன்னைக்கு தருமரோட உயிர் போக மாட்டேங்குது. நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்களோ ஒண்ணு தெரியல சொல்லி. அண்ணா நீ சொல்றத பார்த்தா எனக்கு கை காலம் நடக்குது அண்ணா. இன்னைக்கு தருமரி சாப்பிடுறது உறுதி. அண்ணா இந்த உலகத்திலே மாயாக்கண்ண நீ இருந்தோம் இந்த மாதிரி ஒரு நடக்கும். நான் என்னமா பண்ண முடியும்? ஆனா நகுமுக சண்டையை அகபத்து தான் இன்னைக்கு 4 திசைக்கு 4 ஆளு போடுவான். அப்ப நீ தர்மர் சொன்ன வாக்கு இன்னைக்கு பழிக்க தர்மர்கிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு நான் என்னன்னா செய்யறது? ஆமா இன்னைக்கு தர்மருக்கு ஒரு ஆளு காவலாக வேணுமே. காவலுக்கு வேணும்னா நான் பொம்பளை வந்து காவல் காக்க முடியுமா? இல்ல நான் வச்சா எங்க பெரிய மாமனுக்காக நான் வரேன்னா காவலுக்கு என் உயிர் பதில போட்டோம். மாமனுக்காக நீ வரங்கிற ஒரு பொட்ட பிள்ளை போயிட்டு ஒரு மாமங்கிட்ட நின்னா என் வரோம் என்னடா சண்டைக்கு ஆகும். அப்புறம் என்கிட்ட என்னடா இருக்குது? அம்மா ஒரு பொம்பளை எகுத்து எப்படிமா ஆம்பளை சண்டை செய்ய முடியுமா? சண்டைக்காட போறேன். மாமனுக்கு காவல் இன்னைக்கு ஒரு ஆள் இருக்கிறான். ஆளா? ஆளு அதுக்கு ஆளு வேணும். சொல்லு. அந்த ஆளு சும்மா காவலுக்கு போற அப்படியே ஆள் நிக்கிற மாதிரி ஒரு பொம்மை வேணும். சும்மா ஒரு கொஞ்சம் கம்முன்னு இருங்க. அதுக்கு ஆளு வாங்கிட்டு தான் இருக்கு. சும்மா ஒரு ஆளா நிக்கணும். ஆமா நிக்கணும். பொம்மை அவர்தான் அங்க வந்துட்டாரு. யாரு? ஓம் புருஷனா? ஆமா ஓம் புருஷன் இன்னைக்கு சண்டைக்கு போறான். ஆனா தர்மருக்கு ஒரு ஆளு வேணும் இன்னைக்கு காவலுக்கு. அட இதையே சொல்லிக்கிட்டு தான் யாருன்னு ஆளு? ஓ இந்த பிள்ளை சரியான கோகார பிள்ளை. எடுக்கிறது அண்ணன் கூட பார்க்காது. கடிச்ச முடிச்சவனு கூட அவங்க பேசணும். அந்த பேசினாலும் வாங்கிக்கலாம். அது பேசினாலும் பரவாயில்ல. இன்னைக்கு மோட போடுறது உறுதி. இன்னைக்கு தூக்குறது தான் என் மவத்தா பொம்பளை பிள்ளை ஒண்டி ஒண்டி ஒண்ணு இருக்கிற என்ன வந்து காவலு என்ன செய்ய முடியும்? நான் சொல்லக்கூடிய சொல்ல ஆளை சொல்ல நீ அனுப்பி வைப்பியா? ஏன்னா நீ ஆளாரு அந்த ஆளை சொல்ல நீ அனுப்பி வைப்பியான்னு கேக்குறேன். ஏய் அப்புறம் அண்ணன் பாக்குற மரியாதையில பேசிவிடுவேன். ஆளை சொல்லுங்கிற அனுப்பிவிடுனா என் கணவர் காட்டுக்கு விட்டு வீட்டுல இருக்கிற என்ன செய்ய முடியும்? நம்ம நாட்டுல சேனையா இல்ல. அது ஒண்ணு கேட்டுக்காங்களா? அப்படியாமா? அந்த ஆளை இப்ப நான் சொல்லட்டுமா? யாரு?
கண்ணே கண்ணு கண்ணில பிள்ளை முளைச்சது போல ஒரே ஒரு பிள்ளை வச்சிருக்கிறேன் என் கவனக்கார கண்ணா என் ஒல்லையா படுபாவி சண்டாளா இல்ல பொண்டாட்டிக்கு பதில் மாமியார கைய பிடிச்சு மத்தால் அடிபட்ட நாரம் பயல அண்ணம்ல நானு என்ன பிள்ளை இப்பெல்லாம் பேசுறிய அவி மல்லலே அபிமன்னன காவலன்றி எங்க அண்ணாவே என்னிடத்தில் காவலன்றி அண்ணாவே என்னிடத்தில் நீ கபடமா பேச வந்தாய் அந்த கடோர் கஜேனன் முதலில் உள்ளோர் கபடமாய் பேச வந்து அந்த கடோர் முதலாய் உள்ளோர் அல்ல இவர்கள் எல்லாம் இருக்கும் போது அல்ல இவர்கள் எல்லாம் இருக்கும் போது எத்தனை இலச்சிக்கா தலையறுப்பேன் ஐயா என் இளஞ்சிங்கம் தரங்கிருத்தான் அவியதே அவியது முடிந்ததா நாராயணா என்ன செய்ய அஞ்சாயுத ஒரே ஒரு பிள்ளையா இருந்தாலும் அறியாத பிள்ளையா இருந்தாலும் 2 மணி கல்யாணம் செய்து என் சின்ன மருமக 6 மாத கர்ப்பமா இருக்கிறாளே அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே அப்பேற்பட்டதாக முக சந்தியானது ஏற்படும் பொழுது சஞ்சியார் கருத்துகள் எல்லாம் 4 மணிக்கு நின்றுக்கிட்டு சண்டை செய்யக்கூடிய நேரத்துல தருமரிடத்திலே என்ன அறியா பிள்ளைய கூட்டி காவல் வைத்து என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னா நான் என்னடா படுபாவி செய்வேன் பொண்டாட்டி தாலியா இருக்கா பொள்ள தாலியா இருக்கா யாபத்து பிள்ளை ஒண்ணு மேல கண்ணு வச்சு என் பிள்ளைய கொள்றதுக்கு துணிஞ்சாரா அந்த தருமருக்கு காவல் வைத்தாலே அண்ணா செடுப்புக தண்ணி
சரின்னு அந்த தருமரி இடத்துல காவலுக்கு கொண்டு வச்சா ஆமா அறியாத பிள்ளை வருங்காலம் அறியாத பிள்ளை அல்லவா அந்த துரோணாச்சாரிட்ட சபலம் போல ஆமா நான் வச்சிருக்கிற பிள்ளை ஒண்ணு கொண்டுட்டா நான் என்னதான் செய்வேன்னு எனக்கு தெரியலையே அவன் நீ நினைக்கிற அவன் எப்படிப்பட்டான்னு உனக்கு தெரியுமா தந்தை பத்திய அவன் பாரத வீரனாகிய அவன் பாரத அம்மா நீ உன் மகனாகிய வீரவாள் அபிமன்னனை அறியாப்புலன்னு நீ நினைக்கிற 6ஆம் நாள் சண்டையில அந்த சேனை அவன் என்ன பாடுபடுத்தவன் எனக்கு மட்டும்தான் என்ன அவன் எப்படியாப்பட்டாலும் அவன் சும்மா இன்னைக்கு மட்டும் தருமனுக்கு அவன் பக்கத்துல ஆளா நின்னா போதும் ஆனா இதுக்கு என் மவ இருக்கு என் மவ இப்ப மாதமா இருக்கு என் மவ தாடி இருக்கு நான் பாப்பனா என் மருமனை நான் கொண்டுடுவேனா அண்ணா அவர் சொல்லுவார் என்று சொல்லி அண்ணா நீ வல்லவரே அண்ணா சொல்லுவார் என்று சொல்லி அண்ணா வல்லவரே இப்பேற்பட்ட வில் எடுத்து சமரம் செய்யவும் கதை எடுத்து சண்டை செய்யவும் இப்பேற்பட்ட வில்லாதி வில்லர்களும் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அரியா பிள்ளையை கொண்டு அங்க நிறுத்துறேன்னு சொல்றிய ஆமா அவன் என்ன இன்னைக்கு பண்ண போறான் இன்னைக்கு மட்டும் தான் நாளைக்கு கூட மாமாவும் இருக்க போறான் அண்ணா பரிமாதி வாயால என் மாவட்ட அதெல்லாம் தெரிஞ்சா இந்த ஓகட்ட பேர பிடிக்க முடியுமா இப்படி இப்படிங்கிறானே உனக்கு ஒரு பிள்ளைன்னா அவனுக்கு ஓக்குட்ட தம்பி எனக்கு செய்து தேனருந்துகின்ற வாசலை மலர் மாலை அலங்காரத்தீரா வாசனை மலர் மாலை அலங்காரத்தீரா கண்டாளம் செய்திடவே அண்ணா இந்த உலகத்திலே ஒன்னா பாரி கபட வஞ்சிகள் உலகத்திலே எவனுமே கிடையாது அண்ணா பார்த்து யாகிட்ட வந்து மறைமுகமா சத்தியமாகுவது எனக்கு தெரியுமா படுபாவி என்ன பட்டோளம் செய்து தேனருந்துகின்ற வாசனை மலர் மாலை அலங்கார தீரா பண்டோளம் செய்தி வாசனை மலர் மாலை அலங்கார தீரா கண்டோளம் செய்திடவே கண்டோளம் செய்து குஞ்சரத்தின் மீது பயமாக வக்ரவம் அடித்த வீரா பண்டோரம் செய்து குஞ்சரத்தில் மேகமெல்லாம் தீரத்து பெற்றோளம் செய்து பேசவரடிவே நின்று அன்று பேதமில்லாமல் மகன காத்தாள் அன்று பேதமில்லாமல் கண்டாளம் செய்திடவே கண்ணா எல்லாரும் இல்லையா அண்ணா இது கொள்ளையா அண்ணா கண்ணா எல்லாரும் இல்லையா
ஏம்மா இந்த உலகத்துல நீ நினைச்சது சாதிக்காது இருக்க போறது கிடையாது. ஒரு எல்லால கூட உனக்கு ஆசை பாசம் இல்லையா? ஏம்மா உனக்கு மகன் எனக்கு மருமகன். ஆனா என்ன